வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். லிட்ரோ எரிவாயு குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். அதிர வைக்கும் தங்க விலை, நகை வாங்க காத்திருப்போருக்கு முக்கிய தகவல். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறித்து வெளியான அறிவிப்பு. கோடீஸ்வர வர்த்தகரின் வீட்டில் திருட்டு, சந்தேக நபர் ஹெரோயினுடன் கைது. அம்பலாந்தோட்டையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி ஒருவர் காயம், சந்தேக நபர் கைது. பணத்தகராறு, கூறிய ஆயுதத்தால் தாக்கி சகோதரர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் பல பகுதிகளில் லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. லிட்ரோ விற்பனையாளர்கள் பல வாரங்களாக பல பகுதிகளில் புதிய எரிவாயு சிலிண்டர்களை வழங்குவதை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் லாஃப் நிறுவனம் நேற்று முன்தினம் முதல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளது. லாஃப் எரிவாயு விலை உயர்வு காரணமாக தற்போது லிட்ரோ எரிவாயுவை வாங்க நுகர்வோர் அதிக ஆர்வம் காட்டியதால் மேற்கண்ட தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் இம்முறை லிட்ரோ எரிவாயு விலை உயர்த்தப்படாவிட்டாலும் லாஃப் தனது 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலையை ரூபாய் 420 உயர்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை அவுன்ஸ் ஒன்றுக்கு $3,100 தாண்டியுள்ளது. இது வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்த விலையாக பதிவாகியுள்ளது. இதன் அடிப்படையில் இலங்கையில் நேற்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 9,29,739 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கரட் தங்கம் கிராம் 32,800 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கரட் தங்க பவன் 2,62,400 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கரட் தங்கம் கிராம் 30,070 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கரட் தங்க பவன் 2,40,550 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கரட் தங்கம் 1 கிராமின் விலை 28,700 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கரட் தங்கம் பவுன் நேற்றைய தினம் 2,29,600 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட விலை வரம்புகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது. இந்த விலை பட்டியல்கள் வாரத்திற்கு ஒரு முறை நுகர்வோர் விவகார அதிகார சபையால் ஊடகங்களுக்கு வெளியிடப்படுகின்றன. இந்த வாரம் வெளியிட்ட 22 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட விலை வரம்புகள் பின்வருமாறு அமைந்துள்ளன. அதன்படி 1 கிலோகிராம் கோதுமை மா 145 ரூபாய் முதல் 170 ரூபாய் வரையும், வெள்ளை சீனி 218 ரூபாய் முதல் 240 ரூபாய் வரையும், பருப்பு 260 முதல் 283 வரையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு 140 ரூபாய் முதல் 193 ரூபாய் வரையும், இந்திய வெங்காயம் 140 ரூபாய் முதல் 174 ரூபாய் வரையும், பாகிஸ்தான் வெங்காயம் 100 ரூபாய் முதல் 135 ரூபாய் வரையும் மதிப்பிடப்பட்டுள்ளது. தெஹிவளை கழுபோவில பிரதேசத்தில் உள்ள கோடீஸ்வர வர்த்தகர் ஒருவரின் வீட்டிற்குள் நுழைந்து 1,10,00,000 ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை திருடிச் சென்ற சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் தெஹிவளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தெஹிவளை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வெளிநாட்டில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவருக்கு சொந்தமான போதைப் பொருள்களை பல்வேறு பிரதேசங்களுக்கு விற்பனை செய்து வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபரிடமிருந்து பல தங்க நகைகள் மற்றும் 11 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெஹிவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஹம்மாந்தோட்டை அம்பலாந்தோட்டை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட கொக்கல பிரதேசத்தில் கடந்த மார்ச் மாதம் 31 அதிகாலை துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி ஒருவர் காயமடைந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் தங்காலை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளார்.
தங்காளை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் கொக்கல பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சூரியவெவ பிரதேசத்தில் வசிக்கும் 26 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் உள்நாட்டு துப்பாக்கி ஒன்றும் சந்தேக நபரிடமிருந்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக அம்பலாந்தோட்டை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பலாந்தோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பலாந்தோட்டை கொக்கல பிரதேசத்திற்கு கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி அதிகாலை மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் வீடொன்றில் இருந்த நபரொருவரை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்தி அங்கிருந்து தப்பிச் சென்றமை குறிப்பிடத்தக்கது. பணத்தகராறினால் 2 சகோதரர்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் மூத்த சகோதரர் கூறிய ஆயுதத்தால் தம்பியை தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஜாயல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஏக்கல சாந்தமெத்யூ மாவத்தை பகுதியில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. உயிரிழந்தவர் ஏக்கல சாந்தமெத்யூ மாவத்தையைச் சேர்ந்த 24 வயது இளைஞர் என தெரிய வந்துள்ளது. ஏக்கள பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் ஜாயல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். லிட்ரோ எரிவாயு குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். அதிர வைக்கும் தங்க விலை, நகை வாங்க காத்திருப்போருக்கு முக்கிய தகவல். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறித்து வெளியான அறிவிப்பு. கோடீஸ்வர வர்த்தகரின் வீட்டில் திருட்டு, சந்தேக நபர் ஹெரோயினுடன் கைது. அம்பலாந்தோட்டையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி ஒருவர் காயம், சந்தேக நபர் கைது. பணத்தகராறு, கூறிய ஆயுதத்தால் தாக்கி சகோதரர் உயிரிழப்பு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.